தலைப்பு அப்படின்னா, கர்த்தருக்கு செவி கொடுத்தால் நமக்கு என்ன செய்வார். இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, சபை கவனமாக கேட்கட்டும், கர்த்தருக்கு செவி கொடுத்தா நமக்கு என்ன செய்வார். இன்னைக்கு மனுஷனுக்கு செவி கொடுத்தா, இல்லை டீச்சர்ஸ் ஆசிரியருக்கு செவி கொடுத்தா என்ன நடக்கும் நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவருக்கு செவி கொடுத்தா நமக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம பேசி தியானித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வார்த்தை கேளுங்க. சரி, வாசிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு செவி கொடுப்பதினால நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார். அதை தொடர்ந்து யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் வாசிக்க கேட்போம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறேன். இன்னொரு முறை வாசித்திருக்கல சேர்ந்து, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. சபை கவனிக்கணும். ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, ஒரு மனுஷன் ஆண்டோடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். கவனிக்கணும் சபை, ஆண்டோடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை சொல்லுது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்போ இந்த வார்த்தை பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும், அப்போ இந்த வார்த்தை ரொம்ப 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 ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார். ஆமாம், நீ வேதத்தை மறந்துட்ட, அதனால் நான் உன் பிள்ளைகள் என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க. நீ வேதத்தை மறந்தாய், ஆகையினால் நான் உன் பிள்ளைகளை என்ன பண்றேன் மறந்துட்ட. அப்போ ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, இது 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 இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறார். அப்போ சபை கவனிக்கட்டும், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. கவனிக்கணும், என் சத்தத்திற்கு என் ஆடுகள் முதல் என்ன பண்ணணும். கவனிங்க, என்ன பண்ணணும். ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் இருக்கிறார் அப்படின்னா, அந்த ஆட்டை அவன் ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு சிக்னல் கொடுப்பாரு. அந்த ஆட்டை என்ன பண்ணுறதுக்கு, திருப்புறதுக்கோ கூப்பிட்றதுக்கோ சில பேர் என்ன பண்ணுறோம், ஆட்டுகளுக்கு பேரை வச்சிருக்கிறோம். ஆடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பேர் வச்சு இருக்கோ அதை கூப்பிடுறாங்க. அப்போது அந்த மெய்ப்பனுக்கு தெரியும், சில இதை செஞ்சால் ஆடு உடனே நிற்கும். இந்த ஆடு நான் கூப்பிட்றதுக்கு இந்த ஒரு விஷயத்த செஞ்சால் போதும், அது உடனே நின்றுடும். அப்போது மேய்ப்பன் அந்த வார்த்தை சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்தை முதல்ல, சபை பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டோட சத்தத்தை முதல்ல கேட்கணும். என்ன பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடாதபடி தூங்கிட்டு இருக்கிறோம், அது வேற. ஆனால் செவிகள் இந்த சத்தத்தை, ஆண்டோடைய சத்தத்தை நீ கேட்கும் போது தான் ஆண்டவர் அடுத்த லைன் சொல்றாரு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, எப்போ எப்போ ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறாரா சொல்லுங்க. எந்த ஒரு பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதோ அப்போதான் உன்னுடைய எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் அறிகிறார். உன் தேவை, உன் பிரச்சனை, உன் போராட்டம், என்ன சூழ்நிலை இருக்கிற, என்ன கடல் இருக்கிற, எந்த பயத்தோடு இருக்கிற, எதிர்கால தேவை என்னவா இருக்குது என்பதை ஆண்டவர் எப்படி அறிந்து கொள்ளுகிறார் அப்படின்னா, பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கப்படும் போது. கவனிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். மூணாவது சொல்றாரு, அவைகள் எனக்கு பின்னாடி வரும். எப்போ ஒன்று ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, நீ முதல்ல செவி கொடுக்கணும். அப்போ நீ செவி கொடுக்கும் போது ஆண்டவர் அறிந்து கொள்கிறார். மூணாவது பின் சொல்றது. சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போ ஒன்று செவி கொடுக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் முதல் பாயிண்ட், ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். கவனிக்கணும், நீங்கள் எழுதி கொள்ளுங்க. அந்த கர்த்தருக்கு செவி கொடுப்பதால் நமக்கு என்ன செய்வார் என்கிற அதை தலைப்பின் கீழாக முதல் பாயிண்ட், உன் சிறையிருப்பை திருப்பி ஆமீன் உனக்கு இறங்கி உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். வாசிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால். அந்த வார்த்தை கவனிங்க, அதில் என்ன சொல்லுது, உங்கள் முழு இருதயம் முழு ஆத்மா, இது ரெண்டும் சரியா இருக்கணும். சொல்லுங்க, என்னது, இருதயமும் ஆத்மாவும் தூங்கிடக்கூடாது. இருதயமும்
ஆத்மாவும் வேற எதையும் கவனிக்க கூடாது. உன் சிந்தனை ஆலயத்துக்குள்ள வரும்போது கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற வேளையில இதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அந்த வார்த்தை சொல்லுது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு ஆமே செவி கொடுத்தால், அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். சபை இந்த 3வது மாதத்துல 2வது வாரத்துல கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அந்த வார்த்தை சொல்லுது, நீ கர்த்தரிடத்திற்கே திரும்பி. இன்னைக்கு அநேக பேர் எங்க திரும்பி இருக்கிறோம்? மனுஷனுடைய வார்த்தைக்கு தான் இன்னைக்கு இறங்கி இருக்கிறோமே தவிர, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டோடைய சத்தியத்துக்கு திரும்புவது கிடையாது, ஆண்டோர் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கிடையாது. இந்த வார்த்தை சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி, நான் உனக்கு என்ன சொல்றனோ, நான் உனக்கு என்ன கற்பிக்கிறனோ, நீயும் உன் பிள்ளைகளும். சொல்லுங்க, யாராரு? நீங்களும் உன் பிள்ளைகளும். ஒருவேளை கணவனும் மனைவியும், ஒருவேளை தகப்பனும் தாயும், ஒருவேளை சகோதரனும் சகோதரி, ஒருவேளை சகோதரியும். அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, குடும்பமாய் இந்த வார்த்தை, நான் சொல்ற வார்த்தைக்கு நீங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்கணும். இன்னைக்கு ஏன் நமக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்யல? ஏன் அதோட வாக்குத்தத்தம் நமக்குள்ள அது பலனா மாறல? ஏன் வாக்குத்தத்தம் பலிக்கல? அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் செவியிலே அந்த வார்த்தை கேட்கப்படுவது கிடையாது. நிறைய பேருக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். படிக்கல அப்படின்னாலும், படிப்பறிவு இல்லை அப்படின்னாலும், ஆண்டவர் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஞானம் தெரியுமா? நமக்கு ஒரு ஞானம் கண்டுபிடிக்கவே முடியாது, அப்பேற்பட்ட ஞானம். என்ன ஞானம்? கவனிக்கிற மாதிரியே இருக்கும், வார்த்தை கேட்குற மாதிரியே இருக்கும். ஆனால் அதை கேள, என்னங்க சொன்னாங்கன்னு கேள. அப்போ அந்த அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நிறைய பேருக்கு, கேட்குற மாதிரியே. என்னம்மா கண்ணை மூடி தூங்குற அப்படின்னா, இல்லை கண்ணை மூடிக்குன்னு தான் என்ன பண்ணுறேன். வார்த்தை கேட்கணும்னா கண்ணை முன்னாதான் காதில் போகுமான்னு தெரியல. அப்படியா? கண்ணை முன்னாதான் காது வழியாக போகுமா? அப்படி ஆண்டவர் நமக்கு படிச்சிருக்கிறாரு. அப்போ இந்த வார்த்தை சொல்லுது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இன்னைக்கு இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து கேட்டா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்ன சிறை இருப்போ, உனக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன விடுதலை வேணுமோ, என்ன இன்னைக்கு அற்புதம் நடக்கணுமோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் சிறையிருப்பை திருப்புவதற்கு நீ என் சத்தத்தை கேட்கணும். வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுவிக்கணும், வார்த்தை தான் விடுவிக்கணும். பேசுறனா விடுவிக்க முடியாது, பக்கத்தில் இருக்கிற அவங்க உங்களால என்ன பண்ண முடியாது, உங்களை விடுவிக்க முடியாது. எது ஒரு மனுஷனை விடுவிக்க முடியும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, என்னது? கர்த்தருடைய வார்த்தை. அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கே நிறைய பேர் என்ன பண்றது இல்லை அப்படின்னா முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற வேலையில நிறைய பேருக்கு பயம் இல்லை. என்ன இல்லை? சொல்லுங்க, என்ன இல்லை? பயம் நிறைய பேருக்கு இல்லாதனால்தான் செவி கொடுப்பதற்கு மனம் இல்லை. ஒரு ஸ்கூல்ல ஒரு 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 ஸ்டூடெண்ட்ஸ் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் டீச்சர் நினைப்பாங்க, ஐயோ பிள்ளை நைட்டெல்லாம் அப்போ படிச்சுட்டு இருந்துச்சோ, ஒருவேளை என்னவோ, பரவாயில்லப்பா எழுந்துக்குப்பா நல்லா போய் படுத்துக்கோன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? வெளியே அனுப்புவாங்க. என்ன மாதிரி பூசியன்னா எழுந்து வந்து இப்படின்னா நான் என்ன பாடம் நடத்தணும், எல்லாருக்கும் என்ன பண்ணு, புரியுதுங்களா என்ன சொல்றது? அப்படி சொல்லி போறேன், அவனுக்கு வாழ்நாளே தூக்கம் வராது. ஏன்னா அதை கேட்டா தானே. 50 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்க வச்சு அப்போதான் அவங்க தூங்குன்ற சொல்லி இப்போ நல்லா கவனிச்சிருக்கிறாங்க. இப்போ அதை நான் என்ன பாடம் நடத்தணும் அதை அப்படியே திரும்ப சொல்லுவார் அப்படின்னா வாழ்நாள்லேயே வருது தூக்கம். அது மாதிரி தான் நீங்கள் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறோம். நானும் சபை மக்கள் என்ன பண்ணக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ என்கிட்ட சொல்றாரு, இம்மா நீ மன்னிச்சிடலாம், ஆனால் நான் அவங்க திரையிருப்பை திருப்புவதற்கு முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் கேட்டாதான் நான் அவங்க சிறையிருப்பு திருப்புவன்னு கத்த சொல்றேன். இப்போ நைட் ஷிஃப்ட்டு நிறைய பேருக்கு சச்சினா தான் நைட் ஷிஃப்ட்டை வைக்கிறாங்க இல்லை, அது அங்கே ஃபேன் காற்று சரியா இருக்குதோ இல்லையோ, நம்ம சர்ச்சில் ஃபேன் காற்று நல்லாவே இருக்கு. அப்போ நான் சொல்றேன்,
சத்தியத்திற்கு, இந்த சத்தத்திற்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்து இந்த வார்த்தைக்கு எப்போ செவி கொடுக்குறாங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்க சிறையிருப்பை திரும்ப போறேன். என்ன சிறையிருப்பு? என்ன சிறையிருப்பு? இன்னைக்கு சிறையிருப்பு என்பது என்ன தெரியுமா? மாறவே மாறாதான் சிறையிருப்பு. பார்க்கவே முடியல அற்புதத்தை, அதுதான் சிறையிருப்பு. விடுதலையே இல்லை, அதுதான் சிறையிருப்பு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சத்தத்திற்கு செவி கொடுத்தா இன்னைக்கு நான் உன் சிறையிருப்பை திருப்புறேன். அது என்ன வேணா இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட பிரச்சனையான இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி. அப்ப ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்கு இறங்குவதற்கே நம்ம செவி கொடுக்கணுங்க. மனுஷன் இறங்குறதுக்கு நீ என்னென்னவோ செய்யற, பிடிச்ச மீன் குழம்பு வைக்கிற, கறி குழம்பு வைக்கிற, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் செய்யற, அவங்களுக்கு பிடிச்ச பழங்களை வாங்கிட்டு அது என்னவோ இறங்கணும்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் உன் குடும்பத்துக்கு, உனக்கு, உன் விடுதலைக்கு, உன் தேவைக்கு இறங்கி சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சத்தத்துக்கு செவி கொடு. சத்தத்துக்கு செவி கொடு. அதை உபாகம் 28 அதுல தொடர்ந்து வாசிது. இப்போது சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவள் கற்பனைகள் படி செவி கொடுத்து நடந்தா. இதே தான் சொல்றேன், செவி கொடுப்பது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சபை கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த வார்த்தை சொல்றது, உனக்கு இறங்கி உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வதற்கு, அவருடைய பிள்ளையா, அவருடைய மகனா மகளா உங்களை சேர்த்துக் கொள்வதற்கு நீ கேட்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த காதை தேவையில்லாததெல்லாம் கேட்குது. ரெண்டாவது, வீட்டில் இருக்கிறவங்க பேசுறது காதை விட்டு கேட்குறோம். என்னை பற்றி என்ன குறை சொல்கிறாங்க, நான் பேசிட்டு வந்துட்டேன், என்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு மூணாவது வீட்டில் பேசுவாங்க, அதுக்கு காதை கொடுக்குறோம். நம்ம வீட்டில் டிவி போகாது, பக்கத்து வீட்டில் போகிற டிவி நாடகத்துக்கு நம்ம செவியை சாய்க்கிறோம். ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அதெல்லாம் சிறையிருப்பை மாற்றாது, அதெல்லாம் ஒரு காலமும் உயர்த்தாது, அதெல்லாம் நீ நினைக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அதற்கு மாறா சத்தியத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளையே, நான் சிறையிருப்பை திரும்புவேன். அதனால்தான் போன வாரம் என்ன மெசேஜ் அப்படின்னா, நமக்கு கவனிக்கணும், பிரசங்கிக்கிற வார்த்தையை சொல்லிதாங்க அந்த வாரம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீங்க பேசியிருக்கிறீங்க, இந்த வார்த்தையின்படி நான் வாடுறேன், நீங்க செய்யுங்கப்பா அற்புதத்தை, அப்படிதான் ஜெபம் பண்ணணும். அதே அரைச்சமாவே அரைச்சிட்டே இருக்கக்கூடாது. முட்டி போட்டுனாவே நமக்கு என்ன வருது? ஆண்டவரை கடனை மாற்றோம், இதை கூடும், அதை கூடும், அதை செய்யும், அதை செய்யும். எப்போ மாற போற? எப்போ ஆண்டவர் விரும்புகிற மாதிரி எப்போ மாற போற? ஆண்டவர் விரும்புகிற பிள்ளையா, மகனா மகளா என்னைக்கு நீ மாற போற? ஆனா நீ சொல்ற, இது மாறட்டும், இந்த கடன் மாறட்டும், இந்த வீடு கட்டணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், இது மாறட்டும், அது மாறட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ செவி கொடுக்கிறதுக்கு மாறு, முதல்ல சத்தத்தை கேட்பதற்கு மாறு, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். வேத சொல்லுதல ஏற்ற காலத்துல அவர் நம்மை உயர்த்துகிற தகப்பன், நமக்கு என்ன வேண்டுமோ வேண்டிய மட்டும் செய்கிற தகப்பன், நீ வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாடியே செய்கிற தகப்பன். அப்ப ஏன் மாறல அப்படின்னா, நீ செவி கொடுக்கல. சபை செவி கொடுக்கல. இன்னைக்கு நிறைய பேர் சபையில உட்காந்து செவி கொடுக்கிறோம். அவங்க என்ன தப்பா பேசியிருக்கிறாங்க, அவங்க எங்க ராகத்தை மாத்திட்டாங்க, அவங்க எங்க இதை மிஸ் பண்ணிட்டாங்க, அது உங்களை மாற்றாது, அது உன் சிறையிருப்பை மாற்றாது. நீங்க பேசு, நான் கேட்கிறேன். சாமுவேல் குழந்தையா இருக்கும்போது சொல்றாருல, சொல்லும்படியே கேட்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த ஆவல் இருக்குது? அந்த வார்த்தை அது சொல்லி பாருங்க, அதை சொல்லும்படின்னு கேட்கிறேன். அதுல மேட்டுமையான வார்த்தை இருக்குதா, பெருமையான வார்த்தை இருக்குதா? அந்த 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 வார்த்தையே அவ்வளோ ஒரு தயவான வார்த்தை, சொல்லும்படியே கேட்கிறேன். எத்தனை பேர் பிரசங்கிக்கப்படுகிற வேலையில், ஆண்டவரே பிரசங்கத்துக்கு வந்துட்டேன், வார்த்தை வந்துச்சு, நீங்க பேசும், நான் கேட்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த ஆயத்தும் ஆவல்? நமக்கு ஒரு ஆவல் இருக்குது, நமக்கு ஒரு ஆவல், எப்படா முடிப்பான்னு ஆவல். சபை எல்லாம் கவனிக்கணும், நீங்க பேசும், நான் கேட்கிறேன். செபிக்கிற ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணணும்? வசனத்தை கொண்டு தான் ஜெபம் பண்ணாதான் விடுதலைங்க. வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணாதான் விடுதலை வரும். வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணாதான் அதுக்கான பதில வரும். நீ சும்மா பெபபன்னா அதுக்கு அது இல்லை. அப்ப வசனம், இந்த வார்த்தை ரொம்ப 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 கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முக்கியம். அப்ப இந்த வார்த்தைக்கே செவி கொடுக்கல, இன்னும் மாறல அப்படின்னா எத்தனை வருஷமே உனக்கு வேஸ்ட். எத்தனை பேருக்கு சபையில பிரசங்கிக்கிற வார்த்தை சபைக்கு வராத, இம்மா இன்னைக்கு சர்ச்சைக்கு வரல, இன்னைக்கு ஆண்டவர் பேசின வார்த்தை உங்க சிறையிருப்பை மாத்துறாரா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி எத்தனை பேர் போய் சொல்ல போற? அந்த ஐயோ என்னையே குத்திக்கினே இருந்தாரு, நான் தெரியுமா, நானும் கவனிச்சிருந்தேன் தான் சொல்லுது, என்னையே தான் திட்டினே இருந்தாரு, அதை தான் போய் சொல்லுது. எதை சொல்லணுமோ, எதை மாறணுமோ, எதை மாற்றிக்கணுமோ அதை மாறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை.
அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, நான் ஒரு சிறையிருப்பை திருப்புவதற்கு முதல்ல நீ மாறணும். சொல்லுங்க முதல்ல, சொல்லுங்க முதல்ல நாம மாறினாதான் ஆண்டவர் நம்ம சிறையிருப்பை மாற்ற முடியும். அதுதான் சின்ன குழந்தை, இப்போ சின்ன குழந்தை 6 மாச குழந்தை, அதுக்கு இட்லி ஊட்டலாமா? ஒரு வயசுக்கு, ஒரு வயசுல அதுக்கு ஒரு இட்லி எடுத்து அப்படியே துர்த்தா அதுக்கு அது அந்த இட்லி என்ன பண்ண புட்டு நசக்கி இல்லை, அப்போ குழந்தைக்கு என்ன பண்ணக்கூடாது, அடிச்சிக்கூடாது அப்படின்னு ஸ்தோத்திரம் கொடுக்குறோம். ஆனால் இன்னமும் சில விஷயத்துக்கு நீங்கள் மாறாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நாமும் ஜீரோவாக தான், குழந்தையாக தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். நாமும் குழந்தையாகவே, அதுதான் குழந்தை போல் இருக்கிற நீங்க குழந்தையாக தான் யோசிக்கிறீங்க. அப்போ இந்த வார்த்தைக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியல அப்படின்னா, இதனால நம்ம சிலதை மாற்றிக்கவே முடியல. சபையில வந்து எப்படி இருக்கணுமோ அதை நிறைய பேர் கடைபிடிப்பதே இல்லை. சபையினுடைய ஒழுங்க நிறைய பேர் கடைபிடிப்பதே இல்லை. சபையினுடைய ஸ்தோத்திரம், இதுல என்ன சபையினுடைய தீர்மானங்கள் என்னவோ அதை சரியா கடைபிடிப்பது இல்லை. வார்த்தை சொல்லுது, நீ மாறினா எதுக்கு மாறணும்? செவி கொடுப்பதற்கு. நான் கேட்டுதான் அந்த அங்கிருந்து எனக்கு கேட்டுதான் கேட்டுச்சு, நீ பேசின வார்த்தை கேட்கணுமா இல்லையா? மனுஷங்கிட்ட நீ என்ன திட்டந்து நான் வெளியில உட்காந்து கவனிச்சிருந்தான் கேட்கறோமா இல்லையா? எத்தனை பேரு சத்தியத்தை கேட்பதற்கு செவியை சாய்க்கிற? சபை கவனிக்கணும். உன் சிறையிருப்பை திருப்பதுக்கு, சிறையிருப்புன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மாறாம இருப்பது. இன்னைக்கு நீ பொதுவான சிறையிருப்பு கடன். எத்தனை பேர் கடன்ல இருந்து நான் வெளியில வந்துட்டே இருக்கிறேங்க, சொல்ல முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் கடன் மேல கடன் ஆகிட்டு இருக்குது. கடன்ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியல, ரிலீஃப் ஆகவே முடியல. ஏன்? இங்க அற்புதம் செய்கிறவருக்கு வேலை கொடுக்கல, ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுகிறவருக்கு வேலை கொடுக்கல. என்ன வேலை? நீ கேட்கவே இல்லை, ஜீரோவாவே உட்கார்ந்துட்டு இருக்க. ஜீரோ என்னைக்குமே ஹீரோவா மாறவே முடியாது. முயற்சி இருந்தா மட்டும்தான். முயற்சி சொல்லுவாங்களே, முயற்சி திருவினையாக்கும் சொல்றாங்களே பழமொழி. முயற்சி பண்ணாதான். அப்ப சபை கர்த்தருடைய பிள்ளைகளும் முயற்சி எடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீ என்ன பண்ணணும்? இனி முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு சிறையிருப்பை மாற்றுவதற்கு. அத புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை சொல்லுது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40வது வசனம். இன்னைக்கு சபையே, இந்த சத்தியத்தை கேட்கிற ஜனமே, நம்முடைய வழிகளை சோதித்து பார்க்கறியா? இன்னைக்காச்சு ஏன் நன்மை வரல ஆண்டவரே? ஏன் என் சிறையிருப்பு மாறல? ஏன் என் கடன் மாறல? ஏன் என் கண்ணீர் மாறல? ஏன் கவலை மாறல? என்னைக்காச்சும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீமா? கேட்கவே இல்லை. நான் ஏன் இந்த பிரச்சனை என்னால, ஏன் இந்த சக்சஸ் என்னால வாழ முடியல, நான் எதிர்பார்க்கிற காரியம் ஏன் என் வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு என்னைக்காச்சும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் என்கிட்ட என்ன குறை இருக்குது கேட்டிருக்கிறோமா? என்கிட்ட என்ன தவறு இருக்குது கேட்டிருக்கிறோமா? இல்லவே இல்லை. சபை கவனிக்கணும், சபை கவனிக்கணும். வழிகளை முதல்ல சோதித்து, வழிகளை ஸ்தோத்திரம். இந்த வழி என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கூட ரொம்ப நல்ல ஒரு 3-4 வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 3-4 வருஷம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ முந்திரி காட்டுக்கு போயிருந்தோம். வழி கிட்டத்தட்ட எங்க அப்படின்னா, அந்த அட்டை கம்பெனி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அட்டை கம்பெனி இருக்குல்ல, அதுக்கு எதிர அங்கிருந்து ஒரு 15 அடி வந்தா தார் ரோடு வந்துடும். எவ்வளோ 15 அடி அப்படின்னா இந்த ரோடு டிஸ்டன்ஸ்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் வந்துடணும். ரோட்ல நடக்கிற கிட்டத்தட்ட 2 மணி நேரமா நடக்கிற. ரொம்ப சின்ன பையன் கூட இல்லை, ஒரு 3-4 வருஷம் தான் இருக்கும். நடக்கிற ஒரு 15 அடி தான் இருக்கும். வழியே எனக்கு தெரியுது. வந்து பார்த்தா ஒரு தார் ரோடு வரணும், ஆனா அங்க பார்த்தா ஒரு மண் ரோடு வந்து. உண்மையாவே சொல்றேன், அது இது வரைக்கும் அந்த ரோட்டை நான் பார்த்ததே இல்லை. தண்ணியே போகுது ஒரு காவாயில். திருப்பி நடக்கிற 1 மணி நேரமா நடக்கிற 9 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். 1 மணி வரையும் நடக்கிறேன். டைம் கூட தெரியல. பார்த்தா அந்த பூலம்பேடு ரோடு வருது. 15 அடி தூரத்துல முக்கரமாக்கும் வீட்டுக்கு. அந்த பூலம்பேடு ரோடு அங்க போய் நிக்கிறேன். அது ஒரு மாதிரி ஆயிடும்ல, இது என்ன வழின்னே தெரியல அப்படின்னா. ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நிக்கிறேன். ரைட்ல போகணுமா லெஃப்ட்ல போகணுமான்னு தெரியல. அப்போ ஒருத்தர் வந்தார், எப்பா ஆனா இது முக்கரமாக்கம் போகணும், எப்படி போகணும் அப்படின்னா, எப்போ முக்கரமாக்கம் எங்கேயோ இருக்குது, அது இதுனா இது பூலம்பேடு ஒன்றும் கொஞ்சம் தூரம் போனா போலும். 4-5 வருஷம் வழிய. அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? நடக்கிறேன், கால் வலிக்குது, முள்ளு வருது, வழி வருது, என்னென்னவோ வழி வருது. அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? இவ்வளவு தூரம் கிடையவே கிடையாது. நான் போக வேண்டிய வழி
கொஞ்சம் தூரத்துக்கு தான் போயிருக்கணும். ஆனா வெயில் வருது. அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சூரியனை பார்த்து டைம் சொல்லுவோம்ல. அப்போ சூரியன் 9 மணிக்கு இங்க ஆரம்பிக்குது. இப்போ என் தலைக்கு மேல வருது, நடந்துட்டே இருக்கிறேன். நான் நின்று என் வழியை நான் சோதித்து பார்த்திருந்தா அவ்வளவு தூரம் நான் நடக்க வேண்டியது, சொல்லுங்க, நடக்க வேண்டியது அவசியமே இல்லை. கால் வலி. இப்போ 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 நான் வரேன். அப்போ எப்படி வரேன்? இந்த தமிழ்நாட்டு பள்ளி வழி வந்து அப்படியே காட்டு வழியில் யாருன்னா காரி போறாங்கன்னு அப்படியே இப்போ எங்க போறேன்னு கேட்க போறேன். போனா எங்க வீட்டில் இருக்கிற மொத்த பேர் 4ஆம் மொழியா போய் பைக்கு போகுது, காரு போகுது, சைக்கிள் போகுது, 4ஆம் மொழியா தேர்ந்துக்கிறாங்க. யார் ஆள் என்ன சொல்ல, ஊர் ஜனம் சொல்லுது, ஏமா உங்க அப்பா சாரி உங்க அம்மா இப்படி போய் தேர்ந்துக்கிறாங்க, உங்க அண்ணன் இப்படி போய்க்கிறாரு, ஜனம் சொல்லுது. சொல்றேன், நான் ரொம்ப தூரம் நடந்து டைம் வேஸ்ட், கால் வலி, இதெல்லாம் வேஸ்ட். நான் எங்க சோதிச்சு பார்த்துருக்கணுமோ, நான் இன்னும் ஒரு 10 அடி போயிருந்தா வழி வரும் அங்க. அதான் நான் வீட்டுக்கு போற வழி. அதை போனால் நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிடுவேன். நான் சோதிக்காததுனால கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடக்கிறேன் காட்டுக்குள்ளவே. சபையே, நீங்களும் சோதித்து பார்க்காம 10 வருஷமா நடந்துட்டே இருக்கிறீங்க. நீங்களும் சோதிச்சு பார்க்காம 5 வருஷமா நடந்துட்டே இருக்கிறேன். நீங்களும் சோதித்து பார்க்காம வழி நான் எங்க தவறு இருக்கிறேன், எது நான் அதை எதை பிடிக்கணும், எதை சரி பண்ணிருக்கணும் அப்படி என்பதை நீ சோதித்து பார்க்காம நீ வருஷ கணக்கா, மாத கணக்கா, வார கணக்கா நடந்துட்டே இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் நில்லு, ஓடுறதை விட்டுட்டு கொஞ்சம் நின்று உன் வழியை சோதித்து ஆராய்ந்து பாரு. எங்க மிஸ்டேக்கு, எங்க தவறு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வழி இதுதானா? இதுதான் ஆண்டவர் பிரியப்படுறாரா? இதுல தான் ஆண்டவனை நடத்துறாரா? எப்பயாச்சும் நாம சோதிச்சு பார்த்துருக்கிறோமா? சோதிக்கிறத விட்டுட்டு ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். என்ன ஆண்டவரே இல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை சொல்லுது புலம்பல் 3:40, நம்முடைய வழிகளை நீ சோதிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற. இப்ப கிடைச்சிரும், இப்ப வந்துடும், இப்ப என் கடன் மாறிடும், இப்ப என் ஆசீர்வாதம் வரும், இப்ப என் விடுதலை வரும்னு ஓடிக்கிட்டே இருக்கிற. நீ ஓடிக்கிட்டே இருக்கிற வழி என்னைக்குமே ஒரு சிறையிருப்பே மாறாது. ஏன் அப்படின்னா நீ தவறான வழியில ஓடிட்டு இருக்கிற. வழி நீ 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 எங்க போய் டார்கெட்டை முடிக்கணுமோ, எங்க உனக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்குதோ அந்த வழியில ஓடல. நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரை ஓட சொல்லிட்டாரு, ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா வேதம் சொல்லுது, சோதித்து பாரு, கொஞ்சம் திரும்பி பாரு, ஆண்டவரே இதுதான் என் வழியா? ஆபிரகாமும் ஓடிக்கிட்டே இருக்கிறார், ஆபிரகாமும் நடந்துட்டே இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை சொல்லி, எப்போ உன்னை கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்கள் போல உன்னை பெரிய ஜாதி ஆக்குவோம், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ இப்படியா இருப்ப, நீ அப்படியா இருப்ப ஆண்டவர் சொல்றாரு. 100 வயசு வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறார். இப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இனி எனக்கு பிள்ளை பிறக்குமா, இனி என் மனைவி கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெறுவாளோ என்கிற சந்தேகம். ஓடிக்கிட்டே இருக்கும்போது சந்தேகம் வருங்க, ஓடிக்கிட்டே இருக்கும்போது. அதுதான் அது. ஆமே ஸ்தோத்திரம். 32வது வசனத்துல வாசிங்க. 32ல, அவர் நம்மை சஞ்சலப்படுத்தினாலும் அவர் மிகுந்த கிருபையின்படிதான் உனக்கு இறங்கி ஆகணும். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சஞ்சல் ஆண்டவர் கொடுக்கிறாருங்க, என்ன துக்கப்படுத்துறாருங்க, எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாருங்க, என்ன சோதிக்கிறாரு, ஓடிக்கிட்டு இருக்கிற. சோதனை கர்த்தர் கொடுக்கல, நீயா ஏற்படுத்தி கொண்ட சோதனை தான் ஓடுற. கர்த்தர் உன்னை சோதிச்சிருந்தா, ஆண்டவனை புடமிட்டு இருந்தா, என்னைக்கோ அவர் தமது கிருபையின்படி உன்னை விடுவிச்சிருக்கணும். ஏன் விடுதலை வரல? இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிறோமே. கையை தூக்க 10 வருஷம் மேல இருக்கிறவங்க, 15 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறோமே. இதுக்கு முன்னாடி எல்லாம் தண்டத்தை சாதாரணமா நடந்து வந்துருவோம். இப்போ கொஞ்ச தூரம் நடந்தாவே திரும்பி பார்க்குறோம், பைக் எதனா வருமானு பார்க்குறோம். இல்ல ஏதாச்சும் எப்பா பொன்னிமானே கொஞ்சம். அப்ப யோசித்து பாருங்க, ஓடிக்கிட்டே இருங்க. இத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் ஜெயம் தருவார், ஆண்டவர் விடுதலை தருவார், ஆண்டவனை உயர்த்துவார். இங்க இவனுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், இங்க நன்மை வச்சிருக்காரு. இதுக்கு மேல இந்த வருஷம் 2020, 21, 22, 23, 24, 25, 26 வரும்போது ஓடிக்கிட்டே இருக்காத, சோதிச்சு பாரு எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கிற ஆண்டவரே. ஏன் உங்க இரக்கம் என்கிட்ட வரல? ஏன் உங்க சிறையிருப்பு நீங்க மாற்றுவேன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு, ஏன் நடக்கல என்பதை இன்னைக்கு சபை உணர்ந்து கொள். எங்க தவறு இருக்கிற? இப்ப எக்ஸாமுக்கு எது வருமோ அந்த கொஸ்டினை படிச்சு ப்ரிப்பேர் ஆனாதான் உனக்கு நல்லா எழுதி மார்க் எடுக்க முடியும். வரவே வராது. அதை நீ எத்தனை முறை படிச்சாலும் அது உனக்கு சொல்லுங்க வேஸ்ட். வேதம் சொல்லுது, எந்த வழி நல்ல வழி என்று கேட்டு விசாரித்து அதுல நடக்கணும். எத்தனை பேர் வந்து ஏன் ஆண்டவர் நன்மை இல்லை? இன்னைக்கு நம்ம இன்னும் இந்த வார்த்தை மட்டும் சொல்றோம்,
நான் உங்க பிள்ளை தானே, நீங்க தானே அடிச்சிங்க, நீங்க தானே என்ன நடத்தணும், நீங்க தானே இதை பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, இம்மா நீ 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 நிற்கவே இல்லை. இளைய குமாரன் தன்னுடைய ஆசி பாதி பங்க வாங்கின உடனே நின்று இருப்பான்னு நினைக்கிறீங்க? வாங்கின உடனே ஓடி இருப்பாரு. வாங்கினதே ஒரு பிளான் இருக்கும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இதை பண்ணணும், அப்படியே பண்ணணும். நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்காது, நின்று வழி எது என்பது. அதுதான் 40வது வசனத்துல நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தர் எடுத்த திரும்புங்க. வெகு தூரம் ஓடிட்டேன், ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டேன், ஆண்டவருடைய சத்தம் கேட்காத தூரத்துக்கு ஓடிட்டேன். ஆண்டவர் கூப்பிட்டாலும் அந்த சத்தம் நமக்கு கேட்க கூடாத தூரத்துல உலகத்துல ஓடிட்டோம். சபையே, கடமைக்கு வந்து உட்கார கூட்டம், கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால வராத, சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளையா திரும்பி வா. இந்த முதல் வசனம் சொல்லுது, என் ஆடு என் சத்தத்தை கேட்கும், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். சபையே, அப்பா உங்க தேவை அறிந்து கொள்வதற்கு, அப்பா உங்க சூழ்நிலை புரிந்து கொள்வதற்கு, நீ எந்த நிலைமையில் இருக்கிற என்பதை ஆண்டவர் நன்றாய் அறிந்து கொள்வதற்கு செவி கொடுக்கணுங்க. இதுதான் சாவியே. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு சாவி என்னது? நீ செவி கொடுப்பது தான் சாவி. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென், நீ அவர் நம்மை சஞ்சலப்படுத்தினாலும் 32வது வசனம், சஞ்சலப்படுத்தினாலும், ஆண்டவர் உங்களை சோதிச்சாலும், ஆண்டவர் உங்களை புடமிட்டாலும், தமது மிகுந்த கிருபையின்படி ஆண்டவர் இதுவரைக்கும் இறங்க இருக்கணும். எப்பவோ ஆண்டவர் இறங்கி இருக்கணும். ஆனா ஏன் இறங்கல? நீ செவி கொடுக்காம நீ மனுஷ சத்தத்துக்கு, உலக சத்தத்துக்கு, சத்ருவின் சத்தத்துக்கு, பிசாசு கொடுக்கிற சத்தத்துக்கு, அந்த சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கிட்டே இருக்கிற. இந்த சத்தம் ஆண்டவர் தான் பேசுறாரா? ஏலிக்கு தெரியல, ஆனா குழந்தைக்கு தெரியுது. ஏலிக்கு கேட்கல. சொல்லுங்க, யாரு கேட்கல? ஏலி யாரு? ஏலி யாரு? சாமுவேலுக்கு ஏலி யாருங்க? மாமாவா, சித்தப்பாவா? ஊழியக்காரு. அவர் சொல்ற சத்தியத்தின்படி தான் சாமுவேல் நடக்கிறாரு. ஆனா 2 முறை கூப்பிடுறாரு, ஏலிக்கே கேட்கல. அவன் இந்த குழந்தை போய் சொல்றாரு, தாத்தா யாரோ என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஏய் கதை டாப்பல் போடு, குழந்தைகளுக்கு சொல்றோமா இல்லை? அது ஒரு காலம் வந்துச்சு, குழந்தைகளை என்ன பண்ணாது, வெளியே அனுப்பாதீங்க, கவர்மெண்ட்டே பொறுப்பு கிடையாதுன்னு. அப்ப நம்ம நீயா அதெல்லாம் தூங்கின தேவையில்ல சத்திங்க, நான் கூப்பிட்டா கதை தட்டுவேன், காலிங் பெல் அச்சாதான் நீ என்ன பண்ணோம் சொல்லு. ஒரு முறை போ படுத்துக்கோ. 2வது முறை யோசிக்கிற. இப்ப கூப்பிட்டா என்ன சொல்லணும்? ஏப்ப அப்படி சொல்லாத, சொல்லுமடியே கேட்கிறேன். இது ஏப்ப இல்ல, இதுதான் நிறைய பேர் செவி கொடுக்காம போறவங்க சொல்ற வார்த்தை. ஏலிக்கு எங்க கேட்கல? இப்ப ஆண்டவர் யார்கிட்ட பேசுறோம்? எப்பா நான் சாமுவேல் கிட்ட பேசணும், ஆனால் பின் நாட்களில் தீர்க்கதரிசியா மாற்ற போறேன், சிலது அவங்க கூட பேச போறேன், இதை நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல ஏலி, நீ போய் சாமுவேல் குழந்தை கூப்பிடு, நான் அவன்கிட்ட பேச போறேன், 2 பேரும் வந்து என் சமூக முன்னாடி வந்து நில்லுங்க சொல்லியிருக்கலாம். ஏன் ஏலி கிட்ட பேசல அப்படின்னா, தம் பிள்ளைகளை வளர்ப்பதுக்கு சரியா வளர்க்கவே இல்லைங்க. தம் பிள்ளைகளை இஷ்டப்படி பாவத்தில் இருக்கிறாங்க, கண்டிக்க முடியல, பாவத்தில் செய்யறாங்க, அதை என்ன பண்ண முடியல, தம் பிள்ளைகளை சரியா வளர்க்கல. அப்ப சரியா வளர்க்காத தகப்பன் கிட்ட போய் ஒரு பிள்ளையை குறித்து ஆண்டவர் பேச முடியாது. புரியுதுங்களா என்ன சொல்றது? அவன் பிள்ளையே சரியா வளர்க்கல. அப்ப இந்த பிள்ளையினுடைய திட்டத்தை, தேவ சித்தத்தை நான் உங்ககிட்ட சொன்னா அதை நீ சரியா போய் அங்க கிட்ட சொல்ல மாட்டேன். அதை நீ தேவையில்ல, அவனையே கூப்பிட்டு நான் என்ன பண்றேன், பேசுறேன். யாரை குறித்து பேசினாரு? குழந்தைகிட்ட யாருக்கிட்ட பேசுறாரு? ஏலியை குறித்து தான் பேசினார். குழந்தைகிட்ட ஊழியக்காரை குறித்து தாங்க பேசினாரு. அவங்க குடும்பத்தில் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க மாற்றணும், மாறல அப்படின்னா இது நடக்கணும், ஆண்டவர் குழந்தைகிட்ட பேசுறாரு. காரணம் என்ன? செவி கொடுக்கிறது முக்கியம். சொல்லுங்க, செவி கொடுக்கிறது. மாட்டை டேய் போ, பயிர் வச்சுக்கிறாங்க போ, அவங்க கஷ்டப்பட்டு பயிர் வச்சுக்கிறாங்க, மருந்து போட்டுக்கிறாங்க, போன்னு சொல்றோம். சாப்பிட்டு வரேன்னு போயிட்டா மாடு இப்போ பயிர் மேய்ஞ்சிட்டு என்ன பண்ணுவாங்க? ஐயோ சல்லம் யார் தெரியலன்னு ஓட்டி விட மாட்டாங்க. இப்போ வெட்டுறாங்க கையை காலு. நான் சொல்றேன், நிறைய இடங்களில் நாமும் அடி போடுறோங்க. என்ன அடி தெரியுமா? பக்கம் அசிங்கப்பட்டு இருக்கிறோம், அவமானப்படுத்தப்படுகிற. காரணம் என்ன? நீ ஆண்டவர் குறிக்கப்பட்ட, ஆண்டவர் சொன்ன வழியில, ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழியில நீ நிறைய பேர் பிரயாணமா போல.
நாமே நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்திட்டோம். இதுதான் பரலோகம் கொண்டு போயிட்டோம், இதுதான் சரியான வழி, நாமே ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்னைக்கோ கிருபையின் படி இறங்கி இருக்கணும். இறங்கி இருக்கிறாரா? இல்லவே இல்லையா? அப்போ என்ன காரணம்? வழியை சோதிச்சு பார்க்கணும். அதுதான் வாசிக்கலாம். 62வது ஏசாயா 62ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. சீயோன் குமாரத்தியை நோக்கி அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். என்ன கூறுறாருங்க? இதோ உன் ரட்சிப்பு வருது, இதோ தேவன் கொடுக்கிற பலன் அவரோடு கூட வருது, உன்னை விடுவிப்பதற்கு, உன் சிறையிருப்பை மாற்றுவதற்கு, உன்னை நிவர்த்தி செய்வதற்கு, உன் வெட்கத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பு வருது. யாருக்கு? செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு. சொல்லுங்க, யாருக்கு வருது? தன் ஆடுகள் எந்த மெய்ப்பனுக்கு கீழ்ப்படியதோ அந்த மெய்ப்பன் சொல்றாரு, என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவங்க என்ன பிரச்சனை இருக்கிறாங்க என்பதை அறிஞ்சிருக்கிறேன். அப்ப அந்த வேதம் சொல்லுது, இதோ ரட்சிப்பு வருது. சபையே, செவி கொடுக்கிற ஜனமே, ரட்சிப்பு வருது, பயப்படாத, அவரோடு கூட. அப்போ யாருக்குங்க ரட்சிப்பு? யாருக்குங்க விடுதலை? நீ செவி கொடுக்கும் போது தாங்க ரட்சிப்பு. செவி கொடுக்கும் போது தான். எழுந்து போனா இந்த மாசம் உனக்கு 10,000 ரூபாய் இல்லை அப்படின்னா எத்தனை பேர் எழுந்து போவோம்? லோனு போய் உட்காந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, 50,000 ரூபாய் லோன், 1 லட்சம் ரூபாய் லோனு வச்சுக்கோ, எழுந்து போது உட்காருங்க அப்படின்னா எல்லாருமே உட்காரோம்ல. அப்போ அவன் எதுவுமே பேச மாட்டான், கையெழுத்து தான் வாங்க போறான், மற்ற கையெழுத்து போறது தான் வேடிக்கை பார்ப்பான். ஆனா சொல்றான், உட்காரு, டேய் சமாருமா அப்படின்றான். ஸ்கூல் படிக்கும் போது கூட அவ்வளோ சைலண்டா இருக்க மாட்டான், அவ்வளோ சைலண்ட். சர்ச்சில் வந்தா அப்பதான் குசு குசுல. சரி, அப்போ ஆண்டோட வார்த்தை சொல்லுது, இதோ ஒரு ரட்சிப்பு வருது. என் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளையே, உனக்கான ரட்சிப்பு, உனக்கான பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள். இப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு இது வரைக்கும் ஒருவேளை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம, சத்தியத்துக்கு செவி கொடுக்காம இது வரைக்கும் ஓடி இருக்கிற பல வருஷமா, இன்னைக்கு 3வது மாசத்துல 2வது வாரத்துல கர்த்தர் சொல்றாரு, நின்னு எது நல்ல வழி என்று கேட்டு விசாரித்து அதுல நட, அதுதான் உன்னை கொண்டு போகும். அப்ப அந்த அடுத்த வார்த்தை வாசிங்க. அது எரேமியா 32ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிற பிள்ளையே, இன்னைக்கு செவி கொடுக்கணும் தீர்மானம் பண்ணுகிற பிள்ளையே, 32, 37, இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் தான் அவர்களை துரத்தின, எல்லா தேசத்திலும் இருந்து திரும்ப சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் கவனிக்கணும், இதிலே சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன். சுகம் என்னதுங்க? நிம்மதி. சுகம் என்னது? சந்தோஷம். எத்தனை பேர் குடும்பத்துல பக்கத்து வீட்டு கேட்குற மாதிரி சிரிச்சிருக்கிறோம் அப்படின்னா இல்லை, பக்கத்து வீடு கேட்குற மாதிரி சண்டை ஒண்ணா போட்டுக்கிறோம், பக்கத்து வீடு கேட்குற மாதிரி கோபமான பேசியிருக்கிறோம். இன்னைக்கு சிரிக்கிற சத்தம் நிறைய குடும்பத்திலே இல்லை. சிரிப்பே அப்படின்னா என்னதுன்னு தெரியல நிறைய பேருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுகமாய் தங்கி இருக்க பண்ண போறேன். எப்ப தெரியுமா? எனக்கு செவி கொடு. ஆண்டவர் அவருடைய ஆடுகளை எப்படி மேய்க்கிறாராம்? பசுமுள் உள்ள மேய்ச்சல் இடங்களில் என்ன பண்றாராம்? நம்மை திருப்தியா நடத்துறார். புல்லுள்ள இடங்களில் நம்ம என்ன பண்றாரு? மேய்க்கிறார். அப்ப திருப்தியா படுத்துக்கிற மேய்ப்பன் சொல்றாரு, என் சத்தத்துக்கு கேட்டா நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். என் பிள்ளை எதுக்கு வந்திருக்குது? என் பிள்ளை ஏன் அழுதுட்டு இருக்குது? என் பிள்ளையோட முகம் ஏன் வாடி இருக்குது? பெத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் அறிந்து கொள்வதற்கு நீ என் சத்தத்துக்கு செவி கொடு. அதுதான் 14ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், சியோனிலிருந்து ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆண்டவன் சிறையிருப்பை திருப்ப ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு என்னங்க வரும்? உங்க துக்க முகம், உன் வாடலா இருக்கிற முகம், உனக்கு கவலையோடு இருக்கிற முகம் மாறி களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சிறையிருப்பை திருப்பும் போது இது மற்றவன் சிரிக்க சொல்லி வராது.
உனக்கு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு துக்க முகம் மாறிடும். ஆண்டவர் சொல்றார், துக்க முகம் மாறிடும். அது வார்த்தை சொல்லுது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் முடிவதற்கு ஆண்டவர் சொல்றார், உன் பிரச்சனை முடிவதற்கு ஆண்டவர் சொல்றார், செவி கொடு. அப்போ தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் அதுதான் நிறைய என் மெசேஜில் சொல்ற காரியம். குடும்பமா நீ உட்கார்ந்து சாப்பிட்ற அப்படின்னா அதுதாங்க பெரிய சந்தோஷம். கஞ்சி தான், கூழு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சொம்புக்கு 50 ரூபான்னு விற்கிறாங்க, அது கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. நீ கூழு தான்ற, கூழை குடிச்சாலும் கஞ்சியை குடிச்சாலும் குடும்பமா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு சோம் பண்ணுங்க, அதுக்கு முட்டி போடு, அதுக்கு உபவாசம் இரு. ஆண்டவரே, என் மகன் மகளோடு, மருமகளோடு, என் பேர பிள்ளைகளோடு குடும்பமா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, திருப்பும் போது இதெல்லாம் உன் குடும்பத்தில் நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஆண்டவர் சிறையிருப்பை மாற்ற ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா இதுவெல்லாம் 1 by 1 வாழ்க்கையில் நடந்துட்டே வரும். அதான் எரேமியா 33:7 வாசிக்கிறோம். யூதாவின் சிறையிருப்பையும் நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னாடி இருந்தது போல சொல்றல. இதுக்கு முன்னாடி என் வீட்டில் அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி எங்க வீட்டில் சமாதானமா இருந்தங்க. இதுக்கு முன்னாடி என் வீட்டில் கடனே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி கஷ்டம்னா தெரியாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதே போல நீ முன் இருந்தது போல அவர்களை கட்டுவிப்பதற்கு கர்த்தர் சொல்றார், செவிய சாய், கொஞ்சம் செவிய சாய்த்து. ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பணும்னு ஆண்டவர் விரும்புறார். ரொம்ப தூரம் ஓடிட்டேன், வெகு தூரம் ஓடிட்டேன், வெகு தூரம், ரொம்ப தூரம் வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு மாற்றமும் இல்லை. எத்தனையோ சர்ச்சையை மாத்திட்ட, மாற்றமே இல்லை. எத்தனையோ ஊழியக்காரர் மாத்திட்ட, மாற்றமே இல்லை. மாற வேண்டியது சபையோ ஊழியக்காரர் அல்ல, நாம தான் மாறணும். நாம தான் மாறணும். அப்பாவும் சந்நிதியில் ஆக மகிழ்ந்து களி கூறுவே. அப்பாவும் சந்நிதியில் ஆக மகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்வே, நான் எப்போது உம்மை காண்வே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். இனி நாமும் ஏக்கம் இருக்குதுங்க. எப்போ ஆண்டவர் என் குடும்பத்தில் சந்தோஷம் வரும், எப்போ ஆண்டவர் என் வாழ்க்கையில் உயர்வு வரும், எப்போ ஆண்டவர் இந்த கடன் மாறும், எப்போ ஆண்டவர் என் சஞ்சலம் மாறும், எப்போ ஆண்டவர் ஸ்தோத்திர தரித்திரம் மாறும், எப்போ ஆண்டவர் இந்த சாபம் நிவர்த்தியாக்கும். ஏங்கறியே ஏக்கத்தோடு அப்பா கிட்ட செவியை சாய்த்து சத்தியத்தின் வடி வாழ இன்னைக்கு தீர்மானம் பண்ணேன். நீ என்ன சொல்றாரோ, அப்பா என்ன பேசுறாரோ, ஆண்டவர் அப்பா உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை கொஞ்சம் திருப்பி கர்த்தரிடத்துக்கே திருப்பி. ஆண்டவர் சொல்றாரு, முன் இருந்தது போல உங்களை கட்டவிழ்ப்பதற்கு. உன்னை கட்டி வச்சிருக்கிறான் பிசாசு, உனக்கு சூழ்நிலை பண்ணி வச்சிருக்கிறான் பிசாசு. உயரக்கூடாது, நல்ல வேலைக்கு போக, நல்ல வருமானம் ஒரு கட்டி வச்சிருக்கிறான். உன் கட்டு அவிழ்ப்பதற்கு, உன் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்கு கர்த்தர் சொல்றாரு, நீ செவி கொடு, சத்தியத்துக்கு செவி கொடு, செவி கொடு. எத்தனை பேர் செவியை சாய்ப்பதற்கு தீர்மானம் பண்ற? எத்தனை பேர் உன் செவியை சாய்ப்பதற்கு தீர்மானம் பண்ற? இப்ப கர்த்தருடைய பிள்ளையே, நேரம் இல்லை, ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானோ அடுத்த 2 விதமான காரியங்களை குறித்து பேசலாம். அந்த வார்த்தை சொல்லுது, திருப்பி, வாழ்க்கையை திருப்பி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் முதல் வசனத்தில் வாசிட்டோம், எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன், எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். அப்போ அவருடைய அற்புதங்களை, அவருடைய அதிசயங்களை, அவருடைய நன்மையை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, செவியை சாய்க்க. எதெல்லாம் தேவையில்லாத செவியை சாய்ச்சிருக்கிற. அதான் ஒருத்தர் ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே என் பொண்டாட்டி சண்டை போடும்போது எனக்கு காது கேட்காம போடணும்னாரா. எப்படி ஜெபம்? நல்ல ஜெபம் இல்லை? என் பொண்டாட்டி சண்டை போடும்போது எனக்கு காது கேட்கக்கூடாது, சண்டை நிறுத்திட்டு போய் எனக்கு என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம்
நல்ல காது ஷார்ப்பா ஆண்டவரே கேட்கணும் நல்லா. 3வது வீட்டுல அடுத்த தெருவில் அதுக்கு திருப்பாத, செவிய கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிய. இது தாங்க உன் சிறையிருப்பை மாற்றும். இந்த ஒரு காரியம்தான் உன் நிலைமையை மாற்றும். அப்போ நான் சொன்னேன், உன் சிறையிருப்பை திருப்பி அப்பா உனக்கு இறங்கி உன்னை திரும்ப சேர்த்து கொள்வதற்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு. எதை ஆண்டவர் விரும்புகிறாரோ அவர் விருப்பத்தின்படி மட்டும் செய்யுங்க. அப்பா விருப்பத்தின்படி மட்டும் சொல்லுங்க. அப்பா விருப்பத்தின்படி மட்டும் செய்ய ஒப்பு கொடுங்க. அதுதாங்க உனக்கு, அதுதான் உனக்கு என்னவோ, அதுதான் உனக்கு என்ன நடக்கணுமோ அதுதான். அப்போ கர்த்தர் பிள்ளைக்கு உணர்ந்து கொள்ளுங்க, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சத்தத்துக்கு ஒருவேளை இதுவரை ஆண்டவர் பேசலையா, என்கிட்ட பேசியிருக்கணும். ஏலி நினைச்சிருப்பாரா இல்லையா, என்கிட்ட பேசியிருக்கணும். ஆனா அப்பா என்கிட்ட பேசல, நான் வளர்க்குற ஏன் அப்பா சொல்ற ஞானத்துல நான் சபையை நடத்துறேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் ஆசாரியன், நான் மேய்ப்பேன், என்கிட்ட பேசல, குழந்தைகிட்ட பேசுறாரு. யோசிச்சிருப்பாரா இல்லையா? ஆண்டவர் எத்தனை பேரோடு கூட ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவருடைய சத்தம் எத்தனை பேருக்கு கேட்குது? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்குது? நம்ம வழி மாறி போகும்போது இதை செய்யாதன்ற சத்தம் எத்தனை பேருக்கு கேட்குது? பாவத்தை செய்யும் போது, பாவத்தை செய்ய தூண்டும் போது, இது செய்யாத, இது உன்னை பரலோகம் கொண்டு போகாதுன்னு சத்தியம், அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு அப்பா பேசுறது கேட்குது? அப்பா பேசுறது ஒன்று கேட்கலையா? அப்போ உன் செவி அடைக்கப்பட்டிருக்குது. அது வார்த்தை கேட்கக்கூடாதபடி, இந்த வார்த்தை உன் செவியில ஏறக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற சத்துரு. அப்போ ஒப்பு கொடுக்கணும். செவியை திறங்கப்பா, என் செவியை திறங்க ஆண்டவரே. வேதவசனம் சொல்லி, உன் வேதத்தில் அதிசயங்கள் எல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் சொன்னது போல உன் சத்தத்தை கேட்பதற்கு என் செவியை திறங்க ஆண்டவரே, செவியை திறங்க ஆண்டவரே. அப்போ சொல்லி முடிக்கிறேன். செவி கொடுக்கிறதுனால அப்பா உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி திரும்ப உன்னை சேர்த்து கொள்வதற்கு செவி கொடு. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானா 2வது விருத்தி அடைய பண்ணுவார். 3வது உன் மேல நன்மை உண்டாகும்படி சந்தோஷமா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானா அது தியானிக்கலாம். அப்பா பேசுகிற வார்த்தையின்படி, அதுதான் யோவான் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவாது, ஒருவனும் ஏன் கையிலிருந்து யாரும் எடுக்கவும் முடியாது. அப்பா சொல்ற வார்த்தை, செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ற வார்த்தை, அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவாது. நீங்க நிறைய பேர் சொல்றல, என் வாழ்க்கை கெட்டு போச்சுங்க. அப்பா கரத்திற்கு போய் கெட்டு போகாது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் ஏன் கரத்திலிருந்து யார் என்ன பறிச்சு கொள்ள முடியாது. உங்களை யாரை பறிக்க முடியாது? சத்தியத்துக்கு செவியை சாய்க்கிற பிள்ளைகள். அப்ப சபையே கேட்ட சத்தியத்தின்படி நீ ஒப்புக்கொண்டு, என் செவியை திறங்கப்பா, என் செவியை திறங்க. கேட்க முடியல, சத்தியத்தை கேட்க முடியல. கேட்டா தானே அதன்படி நான் நடக்க முடியும். இந்த சத்தியம் இருதயத்துக்குள்ள போனா தானே அதுபடி என்னால் ஓட முடியும். எது நல்ல வழின்னு ஏன் என்னால் தீர்மானம் பண்ண முடியல அப்படின்னா, இது உலகம் பேசுறதுதான் முக்கியம். நான் ஓடிட்டு இருக்கிறேன். உலகம் சொல்ற, மனுஷன் சொல்றதுதான் முக்கியம் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க சொல்லும் எது நல்ல வழி. நீ ஆண்டவர் புரியப்படுகிற வழியில, ஆண்டவர் சொல்ற வழியில போனா தானே அவருடைய சமூகம் உனக்கு முன்னாடி போகும். முன்னாடி போகும். நீ எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற? எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற? சபை அப்படி முடிந்த முழங்கள் படிட்டு நீங்க ஒப்பு கொடுங்க. ஏன் என் சிறையிருப்பு மாறல? ஏன் என் சிறையிருப்பு மாறல? ஏன் என் சிறையிருப்பு மாறல? ஏன் என் கடன் மாறல? ஏன் என் கண்ணீர் மாறல? ஏன் என் துக்கம் மாறல? ஏன் சந்தோஷமும் களிப்பும் சமாதானமும் ஏன் என் வாழ்க்கையில நடக்கல? ஆண்டவருடைய சத்தத்துக்கு துரும்பு சகோதரனே, சகோதரி. ஆண்டவருடைய வார்த்தைக்கு துரும்பு. என் ஆடி என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என் ஆடி என் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதானே புல்லுள்ள இடங்களை என்ன கொண்டு போய் மேய்க்க முடியும்.
கொடுங்க சபையை, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம்போ நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்து கொள்ளுங்கப்பா, வணைந்திடு புதிய மனுஷனா, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, உன் வசனோ தியானிக்கையில் இதயமதில் சொல்லுங்க ஆறுதலே. ஓ காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ. நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி எங்களை நடத்தும்.